Hello everyone, welcome to RSK NEET Academy. நான் உங்கள் ஜிபி சார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா NEET 2024 எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸாம்ஸை நம்ம எப்படி போயிட்டு எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி NEET 2024 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா RSK அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக சூப்பரான மார்க் எடுத்து நீங்கள் டெஃபினட்டாக ஒரு சூப்பரான மெடிக்கல் காலேஜில் செலக்ட் ஆவீங்க. டெஃபினட்டாக எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் ஃபஸ்ட் டைம் எழுதுறேன். நீட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு அப்ளை பண்ணிட்டேன். May 5 வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் நடக்க போகுது. சரி சார், எனக்கு ஆல் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுக்கிட்டேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட்டில் இருக்கும். அது இல்லாமல் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஆல் டிக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ராப்பராக நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். சரி சார், இதெல்லாம் நான் படிச்சுட்டேன். அடுத்ததான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறேன், May 5 அன்னைக்கு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், May 5 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைமுக்கு வந்து நான் எக்ஸாம் சென்டருக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராப்பர் ரிப்போர்ட்டிங் டைம், ஃபார் எக்ஸாம்பிள் 11 o'clock அப்படின்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைமு, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், 11 o'clock அப்படின்னா நீங்கள் 10:30 ஒரு ½ an hour பிஃபோராக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் சென்டருக்கு போயிடுங்க. சரிங்களா? எக்ஸாம் சென்டர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல் டிக்கெட்டை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் போட்டு எடுத்துக்கங்க. அது இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நீட் எக்ஸாம்ஸ்க்காக என்ன பண்ணுவீங்க, அப்ளை பண்ணுறதுக்கு ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. அந்த ஃபோட்டோவோட பாஸ்போர்ட் சைஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் அந்த காப்பீஸும் கூட வச்சுக்கோங்க. அது இல்லாமல் ஐடி ப்ரூஃப் அப்படிங்கும்போது உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்ன ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐடி ப்ரூஃபாக எடுத்துகிட்டு போயிடணும். இது எல்லாமே கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய விஷயங்கள். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, NTA மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரியான ட்ரெஸ் கோடில் போகணுமோ அந்த ட்ரெஸ் கோடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போகணும். ஏன்னா இப்போ நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். நம்ம உள்ளே அதாவது எக்ஸாம் ஹாலுக்கு அதாவது எக்ஸாம் சென்டருக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வெளியிருந்து ஃபாலோ பண்ணிட்டு போடுமோ அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபினிஷ்டு. நம்ம பயப்பட தேவையில்லை. நீங்கள் அதை தாண்டி அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலை அப்படிங்கும்போது நம்ம அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது சின்னதாக தேவையில்லாமல் ஒரு சில டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதனால் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோடில் கொடுத்துருக்காங்க, என்னென்ன எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க, என்ன எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். சரி சார், இப்போ அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டேன், ட்ரெஸ் கோடு ப்ராப்பராக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் நான் ப்ராப்பராக வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன், ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன், ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் ½ an hour பிஃபோரே நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எக்ஸாம் சென்டருக்கு நான் போயிட்டேன். அடுத்ததாக என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம் சென்டர் நீங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா என்ட்ரு ஆனே கண்டிப்பாக உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக் பண்ணுவாங்க. செக் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் செக்கிங் தான். ப்ராப்பராக நீங்கள் வேறு ஏதாவது தேவையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா, நீங்கள் கரெக்டான பர்சன் தானா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. இது நீங்கள் பயப்பட வேண்டாம். உள்ள இன்டர்னோட என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். இதை நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறது தான். நீங்கள் ரிலாக்ஸ்டாக போங்க. அவங்க செக் பண்ணிட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் ஹால் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா போயிட்டு நீங்கள் எக்ஸாம் ஹால் உங்களுடைய ரோல் நம்பருக்கு என்ன எக்ஸாம் ஹால் அப்படிங்கிறத ப்ராப்பராக பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் என்ட்ரு ஆகணும். நீங்கள் எக்ஸாம் ஹால் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அடுத்ததாக நீங்கள் செய்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஏன்னா இப்போ நம்ம வெளில இருந்து என்ன மாதிரி திங்க் பண்ணணுமோ அதெல்லாம் தாண்டி எக்ஸாம் ஹால் உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய திங்கிங் ஃபுல்லாக எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸாமில் மட்டும்தான் இருக்கணும். அதை தாண்டி ஓவர் திங்கிங் வேற எதை பற்றியும் இருக்கக்கூடாது. அது ஒன்று. சரி சார், நான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, அங்கே ஒவ்வொரு எக்ஸாம் ஹாலுக்கும் என்ன இருப்பாங்க அப்படின்னா எக்ஸாம் இன்விஜிலேட்டர் இருப்பாங்க. எக்ஸாம் அதாவது ஒவ்வொரு ஹாலுக்கு என்ன இருப்பாங்க அப்படின்னா இன்விஜிலேட்டர்னு ஒருத்தர் இருப்பார். இப்போ இந்த இன்விஜிலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே 3 hours 20 minutes நம்ம என்ன மாதிரியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். சரி சார், இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா OMR ஷீட்ஸ் கொடுப்பாங்க. ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இன்விஜிலேட்டர் என்ன சொல்கிறாரோ அந்த டீட்டெயில்
டீட்டெயில்ஸை ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராப்பராக என்ன பண்ணணும் அப்படின்னா என்ட்ரி பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஓகே தாராளமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்விஜிலேட்டர்கிட்ட கேட்டுட்டு உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். தேவையில்லாமல் ஓகே தப்பாக எதுவும் என்ட்ரி பண்ணக்கூடாது. அதே போல் தான் ஓகே இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுக்கும்போது கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு டைம் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஓகே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஓகே டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக நீங்கள் பண்ணுங்கள். கொஷின் பேப்பர் நீங்கள் வாங்கிட்டீங்க, ஃபஸ்ட்டு OMR கொடுத்துட்டாங்க, ப்ராப்பராக ஃபில் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே அதை கிளியராக வந்து கேட்டுட்டு ஓகே என்ன பண்ணுறீங்க ஃபில் பண்ணுறீங்க. இந்த இடத்துலையும் நீங்கள் பதட்டப்பட வேண்டாம். ஏன்னா ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே என்ன பண்ணுறீங்கன்னா இது ஃபஸ்ட் எக்ஸாம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்கீங்க நிறையா ஓகே ரிவிஷன் டெஸ்ட்லாம் எழுதிட்டு ஓகே ஃபைனலாக தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க. உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறது அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி +1லையும் +2லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுதிட்டு தான் வரீங்க. இது உங்களுக்கு புது எக்ஸாம்ஸ் கிடையாது. ஓகே அதே போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எக்ஸாம் எல்லாம் போய்ட்டு ஓகே எந்த ஃபியரும் இல்லாமல் ஓகே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே கொஷின் பேப்பரை வாங்குறீங்க. வாங்கின உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மேபி ஃபஸ்ட்டு கொஷின் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிங்களேன். ஃபஸ்ட்டு கொஷின் ஸ்டார்ட் ஆகும்போது அது ஃபிசிக்ஸாக இருக்கலாம், இல்லை கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை பயாலஜி, எந்த சப்ஜெக்டாக வேணால் இருக்கலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து பேப்பர் கோட் அப்படிங்கிறது மாறும். அப்படி மாறும்போது ஓகே ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆனாலும் சரி அந்த கொஷின் பேப்பர் வாங்கின உடனே ஓகே ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அது ஈஸியான கொஷனாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது டிஃபிகல்ட்டான கொஷனாக ஃபீல் பண்ணலாம். அப்போது சப்போஸ் உங்களுக்கு அது டிஃபிகல்ட்டாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு கொஷின் டிஃபிகல்ட்டாக இருக்குது, செகண்ட் கொஷின் போகலாம், செகண்ட் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா ஓகே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓகே அடுத்தடுத்த கொஷனுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. எடுத்தவொடனே இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுடைய எடுத்தவொடனே நெகட்டிவ் தாட்டுக்கு போக வேண்டாம். சரிங்களா? அப்போது நீங்கள் கொஷின் பேப்பர் வாங்குறீங்க, வாங்கிட்டு ஓகே அப்படியே 1 by 1 கொஷின்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் ஓகே அடுத்தடுத்து தெரிஞ்ச கொஷின் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஓகே இமிடியேட்டாக அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஓகே பின்னாடி போகும்போது நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து தள்ளி போகும்போது ஈஸியான கொஷின்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நான் இந்த கொஷனில் ஆன்சர் பண்ணிட்டு தான் அடுத்த கொஷின் போவேன், இது எவ்வளோ டைம் ஆனாலும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் டைம் மேனேஜ் பண்ண முடியாது. அதில் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே ப்ராப்பராக டைம் மேனேஜ் பண்ணி பயம் இல்லாமல் எழுதுங்க. ஏன்னா நீங்கள் படித்ததை தாண்டி வேறு எதுவும் வரப்போகிறது கிடையாது. எல்லாமே நீங்கள் படித்தது தான். நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வந்திருக்கீங்களோ ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜியில் ஓகே அதை ரிலேட் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே என்ன வருது அப்படின்னா கொஷின்ஸ் வரும். அதை தாண்டி வேறு எதுவும் வரப்போகிறது கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ரிலாக்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரை நல்லா தெளிவாக படிச்சுட்டு ஓகே ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷின் கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அது இதுன்னு போட்டு குழப்பிக்கிட்டேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னா ஈஸியான கொஷின் கூட நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் தான் இருக்குது, நீங்கள் படித்ததில் தான் வந்திருக்கு, டெஃபினட்டாக உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். சரி சார் ஓகே இப்போ நான் கொஷின் பேப்பர் வாங்கிட்டு ஓகே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 1 by 1 ஆன்சர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஷின் அப்படிங்கும்போது ஓகே நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷனுக்கான ஆன்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே கரெக்டாக OMR ஷீட்டில் ஓகே நம்பர் 1 கொஷின் அப்படின்னா நம்பர் 1 கொஷினுக்கு தான் ஆன்சர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத ப்ராப்பராக பார்த்துட்டு ஓகே என்ன பண்ணணும் நம்ம கொடுத்துருக்கூடிய அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா அதில் ப்ராப்பராக ஷேடோ பண்ணணும். சரிங்களா? நீங்கள் ஷேடோ ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா ஓகே அது என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஓகே எவாலுவேட் பண்ண முடியாது ப்ராப்பராக. அதெல்லாம் மறக்காமல் ஓகே அந்த ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா அதில் ப்ராப்பராக ஷேடோ பண்ணுங்கள். செகண்ட் கொஷினா, தேர்ட் கொஷினா, 4th இல்லை 52 இல்லை 101 இல்லை 150 இல்லை 160 நீ என்ன கொஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் படித்து ஓகே ஆன்சர் பண்ணணும் போகிறீங்களோ அந்த கொஷின் நம்பரை ப்ராப்பராக பார்த்து ஓகே அதுக்கு ஷேடோ பண்ணுங்கள். ஏன்னா அவசரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த இடத்துல அவசரமே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அப்படியே மீறி நீங்கள் அவசரத்தில் போனீங்க அப்படின்னா ஓகே அந்த இடத்துல தப்பும் வரக்கூடாது. அப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சப்போஸ் மாற்றி 150க்கு பதிலாக 151 இல்லை 152 நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்த கொஷின் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே என்ன பண்ணுவீங்க ஜம்ப் பண்ணி ஓகே ஒரு கொஷனுக்கு மேலே வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி ஆகிப்படும். அப்போ உங்களுக்கு அதுக்கு 150க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே தப்பாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுவும் கேர்லெஸ் மிஸ்டேக் தான், இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அப்போது என்ன கொஷின் பேப்பரில் படிக்கிறீங்களோ அந்த கொஷனுக்கான ஆன்சர் OMR ஷீட்டில் கொஸ்டின் நம்பர் பார்த்து ப்ராப்பராக ஷேடோ பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த இடத்துலையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஓகே பதட்டப்படாமல் ஓகே பயப்படாமல் தெளிவாக கொஷனை படித்து 4 ஆன்சரையும் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் ஆன்சர் பண்ணணும். அப்படி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. எனக்கு இந்த இடத்துல எக்ஸாம் ஃபியர் இருக்குது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த இடத்துல போய்ட்டு நான் தப்பாக எழுதிடணும், இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நான் எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை தப்பாக இருக்குமோ அந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேக்ஸிமம் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும், டைமை ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியும்.
சரிங்களா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் அப்படின்னா நீங்கள் ஒரு ஷேடோ தான் பண்ணியிருக்கணும். 2 ஷேடோ பண்ணினீங்க அப்படின்னா டெஃபரெண்ட்டாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எவலேட் ஆகாது. அந்த கொஷின் வந்து ராங் ஆகிடும், நெகட்டிவ் மார்க்கில் வந்துடும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு ஒரு ஷேடோ தான் இருக்கணும். நீங்கள் தப்பி தவறி வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக பண்ணிட்டேன், செகண்டு போய்ட்டு நான் என்ன பண்ணுறப்போ இன்னொரு ஷேடோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. அது வந்து கால்குலேஷனில் எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? அதையும் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக கேர்லெஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகிறீங்க, அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறீங்க, இன்விஜிலேட்டர் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறீங்க, ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இன்விஜிலேட்டர் சொல்லக்கூடிய ப்ரொசீஜரை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு OMRலாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கொஷின் பேப்பர் வாங்குறீங்க, கொஷின் பேப்பரில் இருக்கிறத ப்ராப்பராக படிக்கிறீங்க, படித்து பார்த்துட்டு ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக என்ன பண்ணுறீங்க, ஆன்சர் பண்ணுறீங்க. இதில் எந்த ஒரு பயமும் தேவையில்லை, எந்த ஒரு பதட்டமும் தேவையில்லை. இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான டைம் மேனேஜ்மெண்ட்ஸும் அந்த இடத்துல கிடைக்கும். இந்த இடத்துல நீங்கள் பதட்டமோ பயமோ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொஞ்சம் வந்தால் கூட தெரிஞ்ச விஷயங்கள் கூட என்ன ஆகிடும் அப்படின்னா ஓகே அந்த ப்ரெஷரில் என்ன ஆகிடும் அப்படின்னா மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே நம்ம பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம தான் ஆல்ரெடி படிச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம படித்ததுலேருந்து கொஷின் கேட்க போகிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஏன் பயப்படணும், தேவையில்லையே. சரிங்களா? அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் டைம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிகிட்டே வருவாங்க, அதை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் முடிச்சிருக்கீங்க, இன்னும் எவ்வளோ பெண்டிங் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே ஆன்சர்ஸ் பண்ணணும். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குமோ, எதில் வந்து ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமோ நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய சாய்ஸ். ஓகே நீங்கள் அதை எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அதுலேயுமே எதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரியுதோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் சாய்ஸ் எதுவோ அது பண்ணலாம், 2வது சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் 3வது சப்ஜெக்ட். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கொஷின்ஸை கவர் பண்ணிக்கலாம். எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஃபுல்லாக இருக்குது, எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு தெரியல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறோம், அதை நீங்கள் லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஓகே யோசிச்சு ஓகே அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட நீங்கள் பண்ண முடியும். சரிங்களா? எக்காரணத்தை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அவசரமாக ஓகே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கொஷின்ஸ்க்கு எதுவும் ஆன்சர் பண்ணக்கூடாது. ஏன்னா அவசரம் மீன்ஸ் இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது, தெரியாத மாதிரி இருக்குது, ஒருவேளை எதுவும் ஆன்சர் இருக்குமா, அந்த மாதிரி தாட்டில் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. அப்படி நெகட்டிவ் மார்க்ஸ் வரும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் என்ன பண்ணிவிடும், ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் தவிர்க்கணும். ஸோ எக்ஸாம் ஃபியர் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. இல்லை அப்படின்னா ஓகே கண்டிப்பாக என்னால் என்ன பண்ண முடியும், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட நீட்டாக எக்ஸாம்ஸ் என்னால் எழுத முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? ஸோ நீட் 2024 எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம தான் படிச்சிருக்கோம். எல்லா மாணவர்களுமே டெஃபரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். படிச்சுட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பெஸ்ட் விஷஸ். டெஃபரெண்ட்டாக நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த மார்க் வாங்க முடியும், உங்களால் வாங்குவீங்க. அதே போல் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ டெஃபரெண்ட்டாக அந்த காலேஜில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் பயப்படாமல் ஓகே தைரியமாக போயிட்டு ஓகே நீட் 2024 எக்ஸாமை ஓகே ஃபேஸ் பண்ணுங்கள். ஓகே கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சூப்பராக மார்க் வாங்க முடியும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.